4ஆம் நம்பருங்கிறது கட்டிடம் கட்டுறாங்க பார்த்தீங்களா? இதுவும் வந்து 4ஆம் நம்பர் இன்ஜினியர்ஸ், கட்டிடம் கட்டக்கூடிய இன்ஜினியர்ஸ் வாடகைக்கு விடுவாங்க, வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து 4ஆம் நம்பர்காரங்களா இருப்பாங்க. அது எதால குறிக்கப்படுதுன்னா, சதுரத்தால குறிக்கப்படுது. 4ஆம் நம்பருங்கிறது சதுரத்தால குறிக்கப்படுது. இந்த சதுரம்ங்கிறத வரைஞ்சு ஒரு ரவுண்டுக்குள்ள இந்த சதுரத்த வரைஞ்சு பாக்கெட்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள இவங்களுக்கு குடுக்குமா. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைங்கிறது இவங்கள பொறுத்தவரைக்குமா, எந்த எண்கள உள்ளவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இவங்க திருமணத்த பொறுத்தவரைக்கும் 5, 9 5, 14, 23, 9, 18, 27ல பிறக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாரி உள்ளவங்கள தவிர்த்துட்டீங்கன்னா, இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். திருமண தேதியினுடைய மாத வருஷ கூட்டு எண் வந்து 1ன்னு அமைகிறது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மைய குடுக்கும். கூட்டு எண் அதாவது கூட்டு எண்ணா தேதி மாத வருட கூட்டு எண் வந்து 8ஓ, 5ஓ இல்லாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எண்கள்ல நம்ம தேதிகள்ல உபயோகிக்கக்கூடியது. உதாரணத்துக்கு ஒரு விஷயமா நம்ம போறோம், வர்றோம். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது, இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் எது எது நல்லா இருக்கும்னா, 1ஆம் நம்பர் முழுமையான பலன்கள குடுக்கும். 1ஆம் நம்பர் வந்து இவங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தாராளமா குடுக்கும். 1, 10, 19, 28ங்கிற தேதி வந்து 1 எண்ணிலேயே கொஞ்சம் வலு கம்மியானது. ஸோ அந்த எண்ண தவிர்த்துட்டு 1, 10, 19 தேதிகள நம்ம உபயோகிக்கலாம். தேதி மாத வருட கூட்டு எண் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து 1 இல்லாம அதாவது 8 இல்லாம பார்த்துக்கணும்.